அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பாடப்போவது திருப்புகழிலிருந்து ஒரு பொதுப்பாடல். அருளியவர் அருணகிரிநாத சுவாமிகள். இது ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஏனென்றால் இந்த பாடல் பிணி தீர்க்கும் ஒரு அற்புத திருப்புகழ். நோய்களிலிருந்து விடுபட இந்த திருப்புகழை தினமும் ஓதி பயன்பெறலாம். தலைவலி, வாதம் என்றால் வாயு, அந்த வாயு, வயிற்று சம்பந்தமான நோய்கள் மற்றும் கருப்பை, பெண்களுக்கான கருப்பை சம்பந்தமான நோய்கள் இருந்தாலும் இந்த பதிகத்தை அற்புதமாக ஓதி நாம் அதிலிருந்து நலன் பெறலாம். வாதம் என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிறார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள். வாதம் என்ற சொல் உடலில் தேங்கிய காற்றை குறிக்கும். நுரையீரலின் வழியே உடலுக்குள் செல்லும் காற்று இரத்தத்துடன் சேர்வதால் வாதமாக மாறுவதாக சித்த மருத்துவம் கூறுகிறது. இதன் இருப்பிடம் தொப்புளினுடைய கீழ்ப்பகுதி நரம்பு, எலும்புகள், குடல் மற்றும் இடுப்பு பகுதிகளாகும். வாதம் அதிகமானால் மலச்சிக்கல், நரம்பு மற்றும் சிறுநீரக பாதிப்பு, முடக்குவாதம், உடல் இறக்கம், உடல் சோர்வு உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட நோய்கள் இந்த வாதத்தினால் உருவாகின்றன. ஆகவே இந்த வாத நோய் தீர்வதற்கு அருளியுள்ள இந்த அற்புத பதிகம் நமக்கு என்றும் பலனுள்ளதாக அமையும். இந்த திருப்புகழை தினமும் ஓதுவதன் மூலம் நாம் இந்த நோயிலிருந்து விடுதலை பெறலாம். இந்த பதிகத்தை இப்பொழுது நாம் காண்போம். இந்த திருப்புகழானது 1037வது பாடல், வாதம் தலைவலி என்ற ஒரு பொதுப்பாடல். இந்த பாடலை நாம் இப்பொழுது உங்களுடன் பகிர்கிறோம். தானம் தனதன தானம் தனதன தானம் தனதன தனதான என்ற இந்த சந்தத்தில் அமைந்துள்ளது பாடல். ஓம் சரவணபவ. வாதன் தலைவிலி சூலம் பெருவயிராகும் பிணிவை அணுகாதே, மாயம் பொதிதரு காயன் தனின் மிசை வாழும் கருவழி மறவாதே, மாயம் பொதிதரு காயன் தனின் மிசை வாழும் கருவழி மறுவாதே, வாதன் தலைவலி சூலம் பெருவயிராகும் பிணிவை அணுகாதே, மாயம் பொதிதரு காயம் தனின் மிசை வாழும் கருவழி மறுவாதே, ஓதம் பெருகடல் மோதும் திரையது போலும் பிறவியில் உழலாதே, ஓதம் பெருகடல் மோதும் திரையது போலும் பிறவியில் உழலாதே, ஓதும் பல அடியாரும் கதி பெற யானுன் கழலினை பெறுவேனோ, ஓதும் பல அடியாரும் கதி பெற யானுன் கழலினை பெறுவேனோ, கீதம் புகழிசை நாதங் கனிவொடு வேதம் கிளர்தர மொழிவார்தம், கீதம் புகழிசை நாதம் கனிவொடு வேதம் கிளர்தர மொழிவார்தம், கேடின் பெருவலி மாளும் படியவரோடும் கொழுமுதலுடையோனே, கேடின் பெருவலி மாளும் படியவரோடும் கொழுமுதலுடையோனே, வேதம் தொழு திருமாலும் பிரமனுமேவும் பதமுடை விரல் வீரா, வேதம் தொழு திருமாலும் பிரமனுமேவும் பதமுடை விரல் வீரா, மேல் வந்தெதிர் பொரு சூடன் பொடிபட வேல் கொண்டமர் செய்த பெருமாளே, மேல் வந்தெதிர் பொரு சூரன் பொடிபட வேல் கொண்டு அமர் செய்த பெருமாளே. இந்த திருப்புகழின் பொருள் நாம் அறிந்து படிப்பது மிகவும் அவசியம். அதனால் இந்த பாடலினுடைய பொருளை வரிக்கு வரி நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். முதல் வரி, வாதம் தலைவலி சூலம் பெருவயிறு. வாத சம்பந்தமான நோய்கள், தலைவலி, சூளை நோய், மகோதரம் என்ற வயிற்றில் நீர்த்தேக்கம் ஆகிய நோய்களாக இவை ஒன்றும் என்னை அணுகாமலும் என்று கூறுகிறார். வாதம் தலைவலி சூலம் பெருவயிறு ஆகும் பிணிவை அணுகாதே. இப்படிப்பட்ட இந்த கொடிய நோய்கள் என்னை அணுகாமல் இருக்க வேண்டும், என்னை அணுகாமல் காப்பாயாக என்று விண்ணப்பிக்கிறார். அடுத்ததாக, மாயம் பொதிதரு காயம் தனின் மிசை வாழும் கருவழி மறுவாதே. அதாவது மாயை நிரம்பியுள்ள இந்த உடல் கொண்டு வாழும்படியான இந்த கருவின் வழியில்
மீண்டும் என்னை சேர்க்காமலும் என்கிறார். இந்த மாயை நிரம்பி உள்ள இந்த உடல் என்று இந்த உடலினுடைய நாம் இந்த உலகில் பிறந்தால் ஆசை பதிபசு பாசம் என்ற கொள்கையில் அகப்பட்டு பாசத்தில் அகப்பட்டு நாம் மீண்டும் மீண்டும் வினைகளை செய்து பிறவி எடுக்க வேண்டிய இந்த சூழ்நிலை உருவாகிறது. அதை அருணகிரிநாதர் மாயம் பொதிதரு காயம் தனின்மிசை வாழும் கருவழி மறுவாதே. ஒரு தாய் வயிற்றில் என்னை மீண்டும் பிறக்க வைத்து ஒரு பிறவி என்னை அடையாமல் இந்த உடலை கொடுத்து ஒரு பிறவி என்னை அடையாமல் இருக்கவும் மீண்டும் அதே சொல்கிறார். ஓதம் பெருகடல் மோதும் திரையது போலும் பிறவியில் உழலாதே. வெள்ளமாய் நிறைந்து நிற்கும் கடலில் மேல் மேலும் வீசுகின்ற அலைகள் போல பல பிறப்புகளில் நான் அலைச்சல் உறாமல். கடலில் அலைகள் பார்த்தால் என்றும் ஓய்வதில்லை. ஒரு அலை கரையை தொட்டவுடன் அடுத்த அலை மறுபடியும் மோதி கடலை தொடுகிறது. இப்படித்தான் நம்முடைய பிறப்பும் என்றும் முடியாமல் தொடர்ந்து நம்முடைய பிறவிகள் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் மீண்டும் நமக்கு அடுத்த பிறவி நமக்கு வாய்க்கிறது. அதற்கு காரணம் இந்த உடலை கொண்டு இந்த பிறவியில் நாம் செய்த இந்த வினைகள் நல்வினை தீவினை நல்வினை ஆகியவற்றின் அடிப்படையில் நமக்கு அடுத்த பிறவியானது அமைகின்றது. அதையே சித்தாந்தமாம் சொல்லப்போனால் நாம் பிறக்கும் பொழுது நாம் ஏற்கனவே சேர்த்து வைத்த இந்த பல பிறவிகளில் சேர்த்து வைத்த அந்த வினை குவியல்களில் ஒரு சிறு பகுதியை இறைவன் நமக்கு பிறக்கும் பொழுது நம்முடன் அனுப்புகிறார். பிறகு நாம் இந்த பூமியில் பிறந்தவுடன் நாம் செய்கின்ற செயல்களினால் வரும் அந்த வினைகள் நல்வினை தீவினை அந்த இரண்டும் செய்கின்ற இனி நாம் செய்ய போகின்ற வினை அதனால் வருகின்ற அந்த பாவங்கள் ஆக சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமி ஆகிய 3 தரமான வினைகள் நமக்கு சேருகின்றன. வினை கொள்கை இதுதான் சைவ சமயத்தின் வினை கொள்கை எனப்படுகிறது. ஆகவே நாம் இந்த பிறவி கடல் அதனால்தான் நாம் பிறவியை கடல் என்கிறோம். ஏனென்றால் கடலில் அலைகள் என்றும் ஓய்வதில்லை. நம்முடைய பிறவியும் என்றும் ஓயாமல் தொடர்கின்றன. ஆகவே நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் நான் இந்த பிறவிகளில் பிறந்து நான் அலைச்சல் உறாமல் என்னை காப்பாயாக என்று வேண்டுகிறார். அடுத்தாக ஓதும் பல அடியாரும் கதிபெற யானுன் கடலினை பெறுவேனோ. உன் திருப்புகழை ஓதும் பல அடியார்களும் நற்கதி அடையவும் நான் உனது 2 திருவடைகளையும் பெற வேண்டும் என்று வேண்டுகின்றார். திருப்புகழை ஓதுபவர்கள் கண்டிப்பாக நற்கதியை அடைவார்கள் என்பது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். வீடு பேறு கண்டிப்பாக உண்டு. அதே போல நான் உன் 2 திருவடிகளையும் பெற வேண்டும் என்று வேண்டுகிறார். கீதம் புகழிசை நாதம் கனிவோடு வேதம் கிளர்தர மொழிவார்தம். அதாவது இசை இன்பமும் உன் புகழை சொல்லும் ஓசை இன்பமும் பக்தியோடு வேத வாக்கியங்களை நன்கு விளங்கும்படி ஓதுபவர்களுடைய கேடின் பெருவலி மாளும்படி அவரோடும் கெழுமுதல் உடையோனே. கேட்டினை விளைவிக்கும் ஊழ்வினையின் திண்மை அவர்களை பீடிக்காது ஒழிக்கும்படி அவர்களோடு எப்பொழுதும் பொருந்து உடனிருந்து காக்கும் திருவருளை உடையோனே. இது முருகப்பெருமானுடைய அவருடைய அந்த திருவருளை குறிக்கின்றது. எப்பொழுதும் நம் உடனிருந்து நம்முடைய வினைகளிலிருந்து ஊழ்வினைகள் எதுவாக இருந்தாலும் வினைகளிலிருந்து நம்மை பாதிக்காது காக்கும் திருவுருளை உடையவர் நம்முடைய முருகப்பெருமான் என்று சொல்லி அவருடைய பெருமையை விளக்குகின்றார். வேதம் தொழுதரு திருமாலும் பிரம்மனும் மேவும் பதமுடை விரல் வீரா. வேதங்கள் தொழுகின்ற திருமாலும் பிரம்மனும் விரும்பி போற்றும் திருவடிகளை உடைய வெற்றி வீரனே முருகப்பெருமானே என்று இதிலும் நம்முடைய முருகப்பெருமானுடைய அந்த பெருமையை விளக்குகின்றார். மேல் எதிர்பொரு சூரன் பொடிபட வேல் கொண்டு அமர் செய்த பெருமாளே. மேலெழுந்து போர் செய்த சூரன் பொடியாகும்படி வேலாயுதத்தை கொண்டு போரிட்ட பெருமாளே. அமர் என்றால் போர் சண்டை என்று கொள்ளலாம். சண்டை செய்த பெருமாளே என்று சூரபத்மனுடன் முருகப்பெருமான் போரிட்டு அவரை வென்ற அந்த வரலாற்றை கடைசியாக அவருடைய பெருமையாக சொல்லி இந்த திருப்புகழை நிறைவு செய்கிறார். ஆகவே இந்த திருப்புகழில் உள்ள பொதுவான கருத்துக்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உடலில் உள்ள பிணிகள் அனைத்து விதமான பிணிகள் நீங்கவும் நம்மை அணுகாமல் காக்க வேண்டும் என்றும் முருகனிடம் விண்ணப்பிக்கிறார். அதே போல் இந்த
மாயை நிரம்பிய பிறவி இந்த உடல் கொண்டு மீண்டும் நம்முடைய ஒரு கருவாக, ஒரு தாயின் வயிற்றில் கருவாக வந்து இந்த பூமியில் பிறக்காமல் நம்மை காக்கும்படியும், கடலில் அலைகள் தொடர்ந்து வந்து கரையை தாக்கி செல்லுவது போல ஓயாமல் நம்முடைய பிறவியினின்று நம்மை வந்து இந்த பிறவி பிணியிலிருந்து நம்மை காக்கும்படி வேண்டுகிறார். அதேபோல் திருப்புகழை ஓதும் அடியார்களுக்கு நற்கதி அனைவருக்கும் கிடைப்பது போல நானும் உன்னுடைய 2 திருவடிகளை பெற வேண்டும் என்றும், அதே போல் முருகனுடைய பக்தி பாடல்களை பாடுபவர்களுடைய ஊழ்வினை, அதனால் விளையும் நம்முடைய கேடுகளை நீக்க முருகன் எப்போதும் அவர்களுடன் பொருந்தி உடனிருந்து காக்கும் திருவருளை உடையவன் என்றும், வேதங்களை தொழுகின்ற பிரம்மனும் திருமாலும் விரும்பி போற்றும் திருவடிகளை உடைய வெற்றி வீரன் முருகன் என்றும், மேலெழுந்து எதிர்த்து போர் செய்ய வந்த சூரனை பொடியாகும்படி வேலாயுதத்தை கொண்டு போர் செய்த பெருமான் முருகப்பெருமான் என்றும் அவருடைய பெருமைகளை சொல்லி இந்த திருப்புகழை பாடுகின்றார். நாமும் இந்த திருப்புகழை ஓதி முருகப்பெருமானின் திருவருளை பெறலாம். அவர் சொல்லியுள்ள இந்த உடலினுடைய நோய்கள், பிறவி நோய் அனைத்திலிருந்தும் நாம் விடுவித்து காக்கக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான் ஒருவனே. அந்த முருகப்பெருமானின் திருவடிகளை சரணடைந்தால் நம்மை எவையும் வந்து அணுகாது. அப்படி அணுக நேர்ந்தாலும் முருகன் நம்முடன் இருந்து அதிலிருந்து நம்மை காக்கும் திருவருளை உடையவன் அவன் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அனைவரும் இதை ஓதி பயன்பெறலாம். அற்புத திருப்புகழ். ஓம் சரவண பவ. நான் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேன் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், முருகனுடைய திருவுருவச் சிலை அல்லது முருகனுடைய திருவுருவ படம் முன்னால் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு சிறிய நெய்வேத்தியம்னு, அதாவது சக்கரை பொங்கல்னா எதுவும் வேண்டாம், 2 வாழைப்பழம், கல்கண்டு கூட வைக்கலாம், வச்சுட்டு முருகரை வந்து நம்ம மனமாற நினைந்து திருநீர் அணிந்துக்கின்னு இந்த திருப்புகழை வந்து காலை மாலை 2 வேளை, முடிந்தால் 2 வேளை, இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ரொம்ப காலையில் கூட கஷ்டம், மாலை வந்தவுடனே கூட ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி முருகர் படத்தின் எதிரில் வந்துட்டு நம்ம அமர்ந்து இந்த திருப்புகழை வந்து தினமும் படித்து வரலாம். ஒரு 48 நாள் நாம் படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நாம் உணரலாம். அந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காரு நமக்கு அருணகிரிநாதர், இந்த உடலில் ஏற்படக்கூடிய பிணிகள், நோய்கள்னு சொல்லியிருக்காரு. அதாவது வாதம், அதாவது வாயுவால் வரக்கூடிய நோய்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 80 வகையான நோய்கள் அதனால் உடம்புல உருவாகும். கெட்ட வாயுக்கள் உடம்புல சேர்றது போது அது ஒன்று பார்த்தோம். தலைவலின்றாரு, சூலம்ன்றாரு, வயிற்று வலி, அதில் எல்லா கோளாறுகளையுமே வந்துட்டு நமக்கு தீரணுன்றதுக்கு கருப்பை நோயின்றான் பெண்களுக்கு, எல்லாமே தீரும். இல்லை அதனுடைய தாக்கம் வந்து நம்ம மருந்தும் கூட எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குறையும். ஆனால் பிறவி பிணியும் போகின்றார். அடுத்தது இந்த பிறவி பிணி வந்து கடல் அலை போல் நம்ம வந்து போய்ங்கிறோம். அந்த பிறவி நோய் தீரும். இதுக்கு டாக்டரால் மருந்து கொடுக்க முடியாது. இதுக்கு மருந்து கொடுக்க வேண்டியது வந்துட்டு நமக்கு முருகப்பெருமான் தான். அதை கொடுக்குறவர் அவருன்றதையும் அவரே சொல்கிறாரு. அதேமாதிரி வினைகள்லேருந்து நம்ம ஊழ்வினைகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இதுக்கு எந்த மருத்துவராலே முடியாது, முருகப்பெருமான் தான். அவர் தான் நமக்கு இதுக்கெல்லாம் டாக்டர், உலகத்துக்கே டாக்டர் அவர். இந்த மாதிரி நம்முடைய இந்த 2 நோய்களையும் சாதாரண இந்த உலகில் இருக்கிற மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க உடலில் இருக்கிற பிணிகளுக்கு ஏதோ மருந்து கொடுப்பாங்க, அவ்வளோதானே தவிர இந்த பிறவி பிணிக்கும் ஊழ்வினையால் ஏற்படக்கூடிய இந்த தாக்குதல் பிணிகளுக்கும் மருந்து கொடுக்குறவர் நமக்கு முருகப்பெருமான் தான் நமக்கு தீர்த்து வைப்பார் என்ற உணர்வோடு படிங்க. ஒரு 48 நாள்னு சொல்கிறாங்க ஒரு மண்டலம். இதை படித்தோம்னா தினமும் ஒரு தடவை கண்டிப்பாக அருணகிரிநாதனுடைய வாக்கு அனைத்தும் சத்திய வாக்கு, உண்மையான வாக்கு. அது வந்துட்டு முருகனுடைய அருளாளர்கள் சொல்வது என்றைக்குமே வந்துட்டு சத்திய வாக்கு. அதனால் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் என்று கூறி இத்துடன் இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.